மதுரைக்கு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. இல்ல 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 எனக்கு மாயநதி படத்துல இருந்து இந்த பழக்கம் இருக்கு. மாயநதி ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணது மதுரையில இருந்து தான். என்னோட செகண்ட் ஃபிலிம். இப்போ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு. எல்லா ஃபிலிமும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அம்மாவை ஒரு வாட்டி வந்து பார்ப்பீங்க. அப்புறம் இப்படி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு 21st இருந்து ஒரு புது ஃபிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அதனால வந்து பார்த்துட்டு போற அந்த பழக்கம் இருக்கு. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க? அது இப்போ ஓடிட்டு தான் இருக்கு. குடும்ப ஃபிலிம் இல்லையா, ஃபேமிலி ஃபிலிம். அதனால நல்லா வரும்னு நான் நம்புறேன். அடுத்து என்ன படம் பண்றீங்க? அடுத்தது நெட்ஃபிளிக்ஸோட ஒரு சீரீஸ் தான். அது 21st ஆரம்பிக்கும். இல்ல தமிழ் சினிமால ரேரா தான் பார்க்க முடியுது. இல்லவே இல்ல. எனக்கு தமிழ் சினிமால தான் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. தமிழ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தக் லைஃப் நேத்து ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. ஆமா. தக் லைஃப் ட்ரெய்லர் பயங்கரமா ரிசெப்ஷன் இருக்கு. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சது. ஹாலிவுட் லெவல்ல இருக்குங்க ட்ரெய்லர். மதுரை மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை ஊர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா பிடிக்கும். அம்மாவை பயங்கரமா பிடிக்கும். இங்க வர்றது ரொம்ப பிடிக்கும். இங்க வந்தா திருப்பி போறதுதான் கஷ்டம்.